Okay friends, welcome back to the show. This is DC Live. We care, we share, we are on air. And now உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது ஞானப்பிரியா. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பியூட்டிஃபுல்லான டேல நம்ம எல்லாருமே மீட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு ஸ்பெஷல் டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் லூஃபஸ் அப்படிங்கிற ஒரு டே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம். ஸோ இந்த லூஃபஸ் அப்படிங்கிறது முக்கியமாக அதிகமாக யார் செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா யூகே பர்சன்ஸ் தான் அதிகமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அட் த சேம் வந்து யூஎஸ் அண்ட் வந்து கனடா பீப்புள்ஸும் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த வேர்ல்டு லூஃபஸ் டே அப்படிங்கிறது எவ்ரி இயர் May 10 அன்னைக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம். ஸோ இந்த டே வந்து எதுக்காக அப்படின்னா இந்த லூஃபஸ் அப்படிங்கிறது ஒரு டிசீஸ். ஸோ இந்த டிசீஸை பற்றின அவேர்னஸ் அப்படிங்கிறது வந்து பீப்புள்ஸ் கிட்ட அதிகமாகவே இருக்கிறது இல்லை. ஈவன் டாக்டர்ஸ் கூட வந்து அந்த டேவை பற்றின ஒரு சில அவேர்னஸ் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அதை லூஃபஸ் அப்படிங்கிற டிசீஸை வந்து ஃபைண்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கிறதுனால இந்த டேவை பற்றின ஒரு அவேர்னஸ் பீப்புள்ஸ் கிட்ட இருக்கணும், அட் த சேம் டாக்டர்ஸ் கிட்டேயும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பொதுவான அறிகுறி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சீக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதாவது கன்னங்களில் ஒரு சுருக்க மாதிரி ஏற்படுறது, அப்படி இல்லைன்னா வெளுத்து போகிறது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் தான் இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இல்லைன்னா இது வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா இந்த சொறி மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா, லைக் ஒரு சிலருக்கு வந்து இந்த நம்ம நினைப்போம் வெயில் காலம் வந்துட்டாலும் சரி இல்லை குளிர்காலம் வந்துட்டால் நார்மலாகவே வந்து நமக்கு அந்த தோல் உரிகிற மாதிரி ஒயிட்டாக இருக்கிற மாதிரிலாம் இருக்கும். பட் லூஃபஸோட சிம்டமுமே வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ பயப்படாதீங்க, நம்ம ஊருக்குலாம் அந்த மாதிரிலாம் எதுவும் வராதுன்னு நம்புவோம். ஓகே, இந்த டேவோட ஒரு ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிறப்போ இந்த லூஃபஸ் அப்படிங்கிறது வந்து 2004 ஃபர்ஸ்ட் வந்து கனடாவில் தான் வந்து ஸ்டார்ட் ஆனிச்சு. ஸோ கனடாவில் அந்த கவர்மெண்ட்டை தான் வந்து இந்த டேவுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட்னு சொல்லலாம். ஸோ இந்த நோயை பற்றின விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். ஃபர்ஸ்ட் வந்து பாதிக்கப்படுற மக்களாக இருக்கட்டும், அவங்க ஃபேமிலியாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து இந்த நோய் அப்படிங்கிறது வந்து ஒரு சோகமான தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் கண்டிப்பாக. ஸோ அதனால் லூஃபஸ் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட உலக அளவில் 13 நாடுகளில் அந்த லூஃபஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான அமைப்புகள் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றின நிதியை இவங்களுக்கு இந்த பீப்புள்ஸ்க்கு வந்து கொடுக்கறதுக்கான, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ கேன்சருக்காக இருக்கட்டும், இல்லை இன்னும் ஒரு சில சிம்டம்ஸ், மேக்ஸிமம் வந்து இப்போ கேன்சர்ஸ் தான் அதிகமாக வருது, அதுலேயே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. அந்த கேன்சர்ஸ்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தன்னார்வலர்கள்னு சொல்லலாம். ஸோ அவங்களாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட்லாம் வந்து தராங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி லிஸ்ட்டில் இருக்க வேண்டியது தான் இந்த லூஃபஸ். பிகாஸ் இதுக்கு மெடிசனாக இருக்கட்டும், அந்த மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக ஆகும். ஸோ இதுக்குமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி யாரெல்லாம் வந்து அமௌண்ட் கொடுக்கறதுக்கு மனசு இருக்கோ அவங்க கிட்டலாம் வந்து கலெக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த டேவுக்கு வந்து ஐநா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லூஃபஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு அவங்கள வந்து ஃபுல்லாகவே வந்து தனியாக வச்சு ஒரு சுகாதார முறையில் வந்து அவங்கள வந்து இது பண்ணனா மட்டும்தான், அதாவது கேர் பண்ணிக்கிட்டோம்னா மட்டும்தான் அது வந்து சரியாக போகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த லூஃபஸ் ஃபர்ஸ்ட் திங் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு இல்லைங்களா, அதாவது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை ஃபுல்லாக கொலாப்ஸ் பண்ணிட்டு நம்மக்கிட்ட இருக்கிற அந்த பிளட் செல்ஸ் ஃபுல்லாத்தையுமே வந்து தாக்கி கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஆன்டிபாடிகள் எல்லாமே என்ன ஆகிடும்னா ஃபுல்லாக டெத் ஆகிடும். ஸோ அந்த ரத்தத்தோட வெள்ளை அணுக்கள் தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணும், அதை வந்து என்ன பண்ணிவிடும்னா ஃபுல்லாகவே வந்து இது பண்ணி விட்டுடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து வலி ஏற்படலாம், கை காலில் வீக்கம் ஏற்படலாம், அட் த சேம் வந்து ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க, கை வலிக்குது கால் வலிக்குது இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருப்பாங்க. அட் த லாஸ்ட் வந்து அவங்களுக்கு உயிருக்கே கூட இது ஆபத்தாக போய் முடியலாம். ஸோ இந்த மாதிரி லூஃபஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி அவங்களுக்கு மூட்டு வலி வந்து ஏற்படும். நார்மலாக மூட்டு வலினா நம்ம ஏஜ்டு பர்சன்ஸ்க்கு ஏற்படுதுன்னு நினைக்கிறோம். பட் இந்த லூஃபஸ் சிண்ட்ரோம் இருக்கவங்களுக்குமே வந்து அதிகமாக இந்த மூட்டு வலி அப்படிங்கிறது வந்து ஏற்படும். ஸோ இந்த உலக அளவுலேயே இந்த லூஃபஸ் பிரச்சனை அப்படிங்கிறது வந்து இன்னும் தீர்க்கப்படலை. இது வந்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலவீனப்படுத்துகிற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை பற்றி இன்னும் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் கேட்டுட்டு அகைன் நம்ம கண்டினியூ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தொடர்ந்து கேட்டுகிட்டே இருங்க. திஸ் இஸ் DC Live. We care, we share, we are on air. This is DC Live. We care, we share, we are on air. And நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது ஞானப்பிரியா. ஒரு பியூட்டிஃபுல்லான டேல நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு வேர்ல்டு லூஃபஸ் டே. ஸோ இந்த டேவை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அது வந்து லூஃபஸ் அப்படிங்கிறது ஒரு நோய் அப்படிங்கிறத பார்த்தோம். இது பிளட் செல்ஸை வந்து தாக்கி அழிச்சிரும், அட் த சேம் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து குறைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ இந்த டேவை வந்து நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணலாம், இதோடைய ஒரு டைம்லைன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1600 அதாவது லூஃபஸ் அப்படின்னா
லத்தீன் மொழியில வந்து ஓநாய் அப்படின்றது அர்த்தம். ஸோ அந்த ஓநாய் கடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு ஓநாய் கடிக்கிறதுக்கும் லைக் வந்து இந்த நாய் பைட் பண்ணுறதுக்குமே வந்து இப்போ நாயெல்லாம் கடிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா நமக்கு, அந்த நாய் கடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஸோ வந்து ஓநாய் கடிக்கிற மாதிரியான ஒரு அனுபவம் வந்து அந்த லூஃபஸ் அப்படிங்கிற வியாதி எப்போ என்ன ஆகுதுன்னே வந்து தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இந்த நோய்க்கு வந்து இந்த மாதிரி லூஃபஸ் அப்படிங்கிறது வந்து பேர் வச்சுருக்காங்க. 1856 லூஃபஸ் வந்து எரித்மேட்டஸ் அப்படிங்கிற விளக்கப்படங்கள்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா அட்லஸ் ஆஃப் ஸ்கிரீன் டிசஸ் அப்படின்றதுல வந்து சேர்த்திருக்காங்க. அண்ட் இன்னொன்று 1894 குயினின். ஸோ குயினின் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரில. அது வந்து ஒரு கெமிக்கல்னே சொல்லலாம். ஸோ ஒரு கெமிக்கல் இது. அண்ட் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து பயன்படுத்தி தான் இந்த லூஃபஸ் நோயை வந்து சரி பண்ணுறாங்க. அண்ட் 2004 லூஃபஸ் கனடா, அதாவது கனடாவில் தான் ஃபர்ஸ்ட்டு இதை பற்றின விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், இது மக்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டே வந்து ஸ்டார்ட் ஆனிச்சு. ஸோ இந்த டேவை நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னா, லூஃபஸ் நோய் வந்து தடுக்கிறதுக்காக அதை வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர். ஸோ இந்த ப்ளூ கலர் அப்படிங்கிறது வந்து மர்மங்களை வந்து தீர்க்கும் அப்படின்னு நம்புகிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் இன்னைக்கு ப்ளூ கலரில் வந்து கடிகாரம் வாங்கலாம், இல்லை லைக் அதாவது வாட்சு, இல்லை ஏதாவது ஒரு ட்ரெஸ், இல்லைன்னா இன்னைக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் வந்து வியர் பண்ணலாம். ஆகும்போது நீங்கள் வியர் பண்ணுறதுல ஏதாவது வந்து ப்ளூ கலரில் இருக்கணும். அட் த சேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட இதில் வந்து இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்ததுன்னா அவங்களை கொண்டு போய் செக்அப் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தானம் அப்படிங்கிறது வந்து கொடுக்கலாம். லைக் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை வந்து இந்த மாதிரி ட்ரஸ்ட்டெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அவங்களுக்குலாம் வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இதை பற்றின ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, லூஃபஸ் அப்படிங்கிறது வந்து ஏன் வருது, அதாவது இப்போ சொல்லுவாங்க இல்லைங்களா, லைக் ஹெச்ஐவி ஏன் வருது, அண்ட் வந்து எய்ட்ஸ்லாம் ஏன் வருது, அட் த சேம் வந்து ஒரு மலேரியா இருக்கட்டும், டெங்குவாக இருக்கட்டும், இதுக்கெலாம் வந்து மஸ்கிட்டோஸ் காரணம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்கும். பட் லூஃபஸ் ஏன் வருது அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு ரீசனுமே வந்து இன்னும் கொடுக்கல. அட் த சேம் வந்து லூஃபஸ் வந்து எந்த வயசில் வேணாலும் வரலாம். 15 வயசுலேருந்து 44 வயசு வரைக்குமே, அதாவது இந்த இனப்பெருக்க வயசு அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, ஸோ அதில் எப்போ வேணாலுமே வந்து இந்த லூஃபஸ் வரலாம். அண்ட் இந்த லூஃபஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆபத்து காரணியும் கூட. ஸோ முக்கிய வம்சாவளியில் இருக்காங்க இல்லைங்களா, ஸோ அந்த பீப்புள்ஸ்க்கு வந்து அதிகமாக வருது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த லூஃபஸ்க்கு இன்ன வரைக்குமே விஞ்ஞானிகள்கிட்ட எந்த ஒரு மருந்தும் கிடைக்கல. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜாக இருக்கிற பட்சத்தில் குயினைன் அப்படிங்கிற அந்த கெமிக்கல் யூஸ் பண்ணி, அதாவது அது ஒரு மருந்து, ஸோ அதை யூஸ் பண்ணி வேணால் அவங்க சரி பண்ணுவாங்க. ஸோ இன்ன வரைக்கும் லூஃபஸ்க்கு மருந்து கண்டுபிடிக்கப்படலை. அண்ட் அமெரிக்காவில் லூஃபஸ் வந்து கிட்டத்தட்ட 1.5 மில்லியனுக்கும் அதிகமான மக்களுக்கு வந்து லூஃபஸ் வருது. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இன்னொன்று, இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான டே அப்படின்னு வந்து சொல்லலாம், அதாவது அக்ஷய திருதை அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை பற்றின ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அப்படிங்கிறது எல்லா பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும், ஸோ எல்லாத்துக்குமே சொல்கிறது என்னென்னா, ஒருத்தவங்க வந்து கோல்டில் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்கள மதிக்கிறதுங்கிறது இன்னும் ஸ்டில் வந்து இருந்துட்டு தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கோல்டாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வீடாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு நிலம் வாங்குறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு அமௌண்ட்டுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக மட்டுமே பாருங்கள். ஒரு மனுஷங்களை மதிக்கிறதுக்கு வந்து அவங்க கையில் காதுலலாம் என்ன போட்டிருக்காங்கங்கிற எந்த ஒரு அவசியமுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதை வந்து கோல்டில் பண்ணலாம். ஸோ கோல்டு அப்படிங்கிறது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமா எடுத்துக்கிற பட்சத்தில் நம்மளோட லைஃபாக இருக்கட்டும், இன் ஃபியூச்சரில் கேர்ள்ஸோட லைஃபாக இருக்கட்டும், மேரேஜ் லைஃபாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் மைண்ட் செட் அப்படி இருக்குன்னு நம்பிக்கோங்க. ஸோ கோல்டு அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத மட்டும் நினைங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு டேக்கான ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள். ஸோ அகைன் இதே மாதிரி ஒரு டேல இன்னும் ஒரு சில விஷயங்களை, நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் கேட்டு நெக்ஸ்ட் செஷன் போடலாம். ஸோ தொடர்ந்து கேட்டுகிட்டே இருங்க. திஸ் இஸ் டிசி லைவ். வி கேர், வி ஷேர், வி ஆர் அட் எண்ட்.